ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு அரவிந்த் கிட்ட வந்து ஒரு வேலைக்காக வந்து சொல்லி வச்சுருந்தார். அந்த வேலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணுறது தான். லேப்டாப் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வந்து வாங்கி அதை வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்தார். சரி, ஓகே. அரவிந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு சைட் பை சைடாக. சரி, ஓகே. அரவிந்த் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன சார் நீங்கள் வந்து மல்லிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டீங்களா? நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களே, நீங்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்கவும், இல்லை அரவிந்த், நான் வந்து இன்னும் வந்து சொல்லலை. எங்களுடைய கல்யாண நாள் வருது. அந்த கல்யாண நாள் சந்தோஷமான நாளில் என்னுடைய மல்லி வந்து முகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் தான் வந்து புன்னகையோ, அந்த முகத்தில் வந்து அந்த உதடில் வந்து சிரிப்பை வந்து பார்க்குற நாளில் வந்து நான் வந்து என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் மனப்பூர்வமாக வந்து உன்னை வந்து காதலிக்கிறேன், நான் வந்து உன்னை மனப்பூர்வமாக வந்து என்னுடைய மனைவியை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறேன். அப்போ வந்து மல்லியோட சந்தோஷத்தையும் அளவற்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். அதை வந்து நான் வந்து அப்போ வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இருக்கிற நிலமையில வந்து இதை வந்து போய் சொன்னால் கண்டிப்பாக வந்து மல்லி வந்து நம்ப போகிறதில்ல. எதுக்காக அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து ஜீரோவில் இருக்கேன். ஜீரோவில் இருக்கும்போது வந்து மல்லி, நான் வந்து உன்னை வந்து ரொம்ப வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் யாருமே வந்து நம்பிக்கையாக வந்து நம்ம மேலே வந்து பாசமாக வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ வந்து எல்லாமே இழந்த அப்புறம் தான் வந்து தெரிய வருது, யார் வந்து என் மேலே வந்து பாசமாக இருந்திருக்காங்க, யார் வந்து எனக்கு வந்து துரோகியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் நான் வந்து உன் மேலே வந்து பாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அதுதான் வந்து முட்டாள்தனமாக வந்து மல்லி வந்து என்னை வந்து எடை போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நான் வந்து ஒரு லெவலுக்கு வந்து வந்த அப்புறம் வந்து மல்லிக்கிட்ட வந்து நான் வந்து தெளிவாக வந்து நான் இப்படி தான் மல்லி இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் வந்து உன் கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறதா வந்து பிளான் வந்து வச்சுருக்காரு. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த வேலை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவரை மொத்தமாக வந்து முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கதிரேசனும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனோட சின்ன பொண்ணும், இவங்க 2 பேருமே வந்து யாரை நோக்கி வந்து போகிறாங்க, யாரை நோக்கி வந்து நகர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேடுகெட்ட ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறதுக்காக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்களா, இல்லை விஜய் அந்த வீட்டில் இருக்கான், அதுக்கப்புறம் வெண்பா அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க, இல்லை இவங்க 2 பேரும் வந்து கூட்டு களவாணியாக வந்து ஆகிடுவாங்களா அப்படின்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே வந்து உண்டாகுதுங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக வந்து என்ன நடந்தது எல்லாமே வந்து சொல்ல போகிறாங்க. அப்படி சொல்லும்போது அவனை வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து என்கிட்ட வந்து கொடுக்குற வேலையை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்ல போகிறாரு. அதுக்கு என்ன, நான் வந்து பண்ணிட்டா வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ஒத்துக்க போகிறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாபா, see you, டாடா.